எல்லோருக்கும் எல்லாம் புகழும் செல்வமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான பலனை பற்றி இக்காணொளி மூலமாக காண்கிருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு முடிவடையும் காலம், அதாவது தமிழ் விசுவாசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி 16ஆம் தேதி வரை இந்த 45 நாட்களில் எந்த மாதிரி இந்த பலன் உங்களுக்கு அமையப்போகுது என்று தான் மிக எளிமையான முறையில் இந்த காணொலியில் நம்ம காண்கிருக்கின்றோம். தனுசு ராசி நேயர்களே, முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசி ஆகும். வில்லும் அன்பும் சிம்பல் கொண்டது. மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசி அடையும். தனுசு என்பது மிக முக்கியமான ஒரு ராசியாகும். ஏனென்றால் குரு பகவானின் அதிபதி கொண்டது. குரு பகவான் ஆதிக்கம் செலுத்தும் ராசி, அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ராசி. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவோம், குரு திசை நடந்தால் சிறப்பும் என்று சொல்லுவோம், சிலருக்கு குரு அமைந்தால் கோடி புண்ணியம் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் ராசிதான் தனுசு ராசி. தனுசு ராசி உள்ளவர்கள் மிகவும் அற்புதமான மனிதர்கள். மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசும் குணம் படைத்தவர்கள் அல்ல. மனதில் பட்டதை இயல்பாக பேசக்கூடியவர்கள், மிகவும் பொறுப்பானவர்கள். நீங்கள் எங்க போய் நின்னாலும் தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தனுசு ராசி. சிலர் வாக்கு திறமை, பேச்சாற்றல், நாம் பேசும் வார்த்தைகளாக சிலரை கவர்ந்து இழுக்கும் சக்தி படைத்தவர்கள். அதே போல ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு, ஒருத்தர் பேசுறதை பிடிக்கலனா கூட ஸ்ட்ரெயிட்டா சொல்லக்கூடியவங்க. அந்த திறமை தனுசு ராசியாளர்கிட்ட அதிகம். தனுசு ராசி நேயர்களே, இப்போ உங்களுக்கு இந்த கார்த்திகை 1 முதல் மார்கழி 16ஆம் தேதிக்குள்ள அப்படி என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு பார்த்துட்டோம்னா, இன்றைக்கு உங்களுடைய ராசி கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று 8ஆம் இடத்தில் கடகத்தில் உச்சமடைந்தார். அவர் கார்த்திகையில் மீண்டும் இடம்பெற்று 7ஆம் இடத்துக்கு செல்லுகிறார். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி அமைந்திருக்கிறார். 9ஆம் இடத்தில் கேதுவும் 3ஆம் இடத்தில் ராகுவும். கார்த்திகை தொடக்கத்தில் 12ஆம் இடத்தில் சூரியனும், மார்கழி தொடக்கத்தில் தனுசில் சூரியனும் வருகிறார். மற்ற கிரகங்கள் 2 முறை இடமாற்றம் பெறுகிறது. இந்த தனுசு ராசியை பொறுத்தளவிலும் கடந்த காலத்தில் பார்க்கும்போது அருமையான வாய்ப்புகள், அற்புதமான ஒரு சூழல்கள் எல்லாம் உருவாச்சு. சில பேர் சரியான முறையில் தக்க வச்சுக்க முடியல. அதற்கு என்ன காரணம்? கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம், 2 வருஷத்துக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 7.5 சனியில சில விஷயத்தை அவங்க ஏமாந்துட்டாங்க, பல கஷ்டங்களை சந்திச்சிட்டாங்க. அந்த தயக்கத்திலேயே சில வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிற அளவுக்கு கூட அவங்ககிட்ட தகுதி இருக்குது, அந்த திறமையும் இருக்குது, ஆளுமை சக்தி படைத்தவர்கள். அவங்க எங்க போய் ஒரு காரியம் தொடங்கினாலும் அவங்க பங்கு 10 பேர் சேர்ந்து செய்கிற காரியத்தில் கூட அவங்களுக்கு பங்கு தனியாக இருக்கும்.
அவங்க பங்கு அங்கே பெரும் பங்காக மாறும். அப்படிப்பட்டவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. ஆனால் அவங்க கடந்த காலத்தில் வந்த வாய்ப்புகளில் சில அலட்சியத்தினாலேயோ இல்லை குழப்பத்தினாலேயோ இல்லை எதிர்வரும் நினச்சி பயத்தினாலேயோ சில காரியங்களை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதை நினச்சி இன்னைக்கு நீங்கள் வருத்தப்படுறீங்க. இப்போ உங்களை பொறுத்தளவுக்குமே சரி நம்ம கடந்தது போயிடுச்சு, இனியாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு டைம் இருக்குதுங்க. வெளிநாடு போகணும், வெளியூர்களுக்கு போய் தொழில் செய்யணும், இல்லை வெளியில் போய் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சரியான வாய்ப்பு தான். நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் தெளிவாக முடிவெடுத்து நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் முடிவெடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி வாய்ப்பு கூட வரும். உங்களுடைய ஒரு ராசிகாரங்களை பொறுத்தவரைக்குமே நான் முதலே சொன்னேங்க, வில் அம்பு இலக்கை நோக்கி கரெக்டாக பயன்படுத்தினா அது அந்த இடத்த போய் சேரும்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கு நோக்கி இப்போ நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றம், உங்களுடைய ஒரு தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தில் உங்கள் குடும்ப சூழல் எப்படியாப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அது மீண்டு வரக்கூடிய காலம். ஏன்னா கஷ்டம் இல்லாமல் இருக்க முடியாதுங்க, கஷ்டத்தில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் கூட சில பேர் உங்கள் வார்த்தை கேட்க மாட்டாங்க. உங்கள் கருத்து ஒன்றா இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்க கருத்து ஒன்றா இருக்கும். அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்கிற வார்த்தைகள் ஒன்றுக்கு ஒன்று சூட் ஆகாமல் கூட போயிடும். அதை நீங்கள் தான் பக்குவமாக இப்போ எடுத்து புரிய வைக்கணுங்க. என்னால் இதை முடியும், இதை செய்ய முடியும், நான் இதை பண்ணிடுவேன், கண்டிப்பாக என்னால் சாதிக்க முடியும்னு சொல்லி உங்கள் அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ இல்லை உங்கள் மனைவிங்க கிட்டேயோ நீங்கள் அது கண்டிப்பாக உங்களுடைய திறமையும் வார்த்தைகள் மூலியமாகவும் பொறுமையான முறையிலையும் நீங்கள் எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணுங்க. அப்படி நீங்கள் புரிய வச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வராது. ஆரம்ப காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை வந்துருச்சு, அது மீண்டும் வராத பார்த்துக்கங்க. இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ஒரு சாதுரியமான ஒரு காலம், சரியான ஒரு தருணம் இது. இத்தருணத்தில் நீங்கள் சாதிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட திறமையும் இருக்குது, சாதிக்கிற வாய்ப்பும் உங்களுக்கு டைமும் நல்லா இருக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேங்க, மூல நட்சத்திரம் தனுசு ராசின்னுட்டாவே அவங்க அதிகாரிகளாக இருக்கலாம், அரசாங்கத்தில் பணிபுரியலாம், இல்லை முதலாளின்ற பேர் வாங்கலாம். இப்படிப்பட்ட அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அது அவங்களுடைய வளர்ச்சி. அப்படி இவங்களுடைய ராசி பலன்ல அடுத்தடுத்து இவங்க போகக்கூடிய ரூட்டு தெளிவாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தடைன்னு நினைக்கிறவங்க, திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைத்து பேருக்குமே இந்த கார்த்திகை 20ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக அமைஞ்சிருங்க. பொண்ணு கிடைக்கல, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், உண்மை எங்களுக்கு செட் ஆகலைங்க அப்படின்னு நினைக்கிற நீங்கள் உங்களுக்கு இந்த கார்த்திகை 20ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மனைவி அமைவாங்க. மனைவி அமைகிறதோட உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையும். உங்களுக்கு மனைவி ஸ்தானகத்தின் மூலியமாக சில நல்ல பலன் கிடைக்கும். நல்ல அறிவோடவும் திறமையோடவும் தன்னம்பிக்கையானவங்களாக தான் உங்கள் வாழ்க்கை துணைவியாக வருவாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதே போல் உங்களுக்கு வீடு கட்டணும்னு எண்ணம் உள்ளவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சுப செலவுகள் நீங்கள் செய்யலாம், சுப விரயங்களை பண்ணலாம். தொழில் தொடங்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு யோசிக்க வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய மனசுக்கு சரின்னு படுற அளவுக்கு தெளிவான முறையில் நீங்கள் தொழிலை கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணி புதுமையாக நாம் ஆரம்பிக்கலாங்கிறதையே பண்ணலாம். நான் முதல்லையே சொல்லிட்டேன், நீங்கள் அதாவது வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள் சென்று வர வேண்டிய விருப்பம் உள்ளவர்களுக்கு தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த தடை ஒதுங்கும். அந்த தடை நிவர்த்தி ஆகி உங்களுக்கு அதுக்கு நீங்கள் சென்றடையும் காலம் வரும். போகிற பக்கம் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும்,
நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அமையும் காலம் வந்துருச்சுங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். கடந்த காலத்தில் கிடைச்ச வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டீங்க. மீண்டும் கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாம சரியான முறையில் நீங்க போராடுங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறது கோச்சார பலன். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நல்லா ஆலோசித்து பாருங்க. நான் சொன்னது 100% உங்களுக்கு நடக்கும். கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கு. எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி தாராளமாக கேட்கலாம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.